இதை அனைத்தும் நாம் எல்லாரும் ஒருத்தரோடு ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோடு உரையாடலாம், பார்க்கலாம், பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் நடக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சேத். அப்படி இருக்கிறப்பா இது சொல்லப்போனால் ஆஃப்டர் ஆல் எர்த் இயர்ஸ், இந்த 2000 வருடத்துக்குள்ளே அவரால் இப்படி ஒரு ஞானத்தை எப்படி பெற முடிஞ்சதுன்னா மல்டி டைமென்ஷனல். இருட்டு வெளிச்சம் என்பது ஏதும் இல்லை, அனைத்தும் வெளிச்சமே. இருட்டு கூட வெளிச்சமே. இருட்டு இருந்தால் தான் நம்மளால் தூங்க முடியும். தூக்கம் இருந்தால் மட்டுமே இந்த உடலுக்கு நடக்க வேண்டிய மாற்றங்கள் அனைத்தும் நடக்கும். இதுதான் நம் வாழ்க்கை, நம் கையில். இதெல்லாம் நடக்கும் போது சிறு வயதில் நாம் வேற்று கிரக வாசிகளோடு நாம் உரையாடியதை, சந்தித்ததை, இவை அனைத்தும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 12 வயது வரை ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் என்பது இருக்கும். ஆனால் அது நம் மறதியில் இருக்கும். அவை அனைத்தும் நம் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால், ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் புத்தர். புத்தர் இந்த சோகத்துக்கு காரணம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த 5.5 வருடங்கள் எத்தனையோ பல சாதனைகள் செய்தார். 108 தியான முறைகள் இருக்க அனைத்தையுமே செஞ்சு பார்த்தார். அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறாரு, எதை செய்தால் எனக்கு இந்த ஞானம் என்பது வரும், இந்த கேள்விகளுக்கு பதில் என்பது கிடைக்கும். அவர் அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது சின்ன வயசுல ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோடு தான் பேசினது, தான் கலந்தது, தான் பழகினது, தான் தெரிந்து கொண்டது அனைத்தும் ஞாபகத்துக்கு வருகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் எதுவும் செய்யாமல் கண்ணை மூடிக்கந்து ஓர் இடத்தில் அமைதியாக இருக்கும் போது நடந்தது என்பதை அவர் உணர்கிறார். அதுக்கப்புறம்தான் மூச்சின் மேல் கவனம் என்ற இந்த தியானத்தை செய்கிறாரு. அதிலே தான் அவருடைய 3ஆம் கண் எழுச்சி பெறுகிறது. அதுக்கப்புறம் அவருடைய முன்பிறவிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ இந்த பிறவி நான் எதுக்கு எடுத்திருக்கிறேன், என் லட்சியம் என்னென்ன எல்லாமே தெரிந்து கொள்கிறார். ஸோ அவர் இந்த தியானம், இந்த பர்டிகுலர் இந்த தியானத்தையே தேர்ந்தெடுத்து செய்வதற்கு காரணம், சின்ன வயசில் தான் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோடு பழகினதை ஞாபகப்படுத்தி கொண்டதுதான். இது மட்டும் இல்லாம நாம இந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோடு நாம பழகினது, பேசினது, கற்றுக்கொண்டது இல்லாமல் நாம் மற்ற விஸ்வங்களில், மற்ற லோகங்களில், வேறு உடல்களோடு நாம் இருப்பதை அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம மல்டி டைமென்ஷனல் சோல்னு சொல்றது. இந்த ஆன்மா இந்த உடலோடு பூமியில் இந்நேரத்தில் இந்த பிறவியில் இருக்கிறது. அட் தி சேம் டைம், இதே நேரத்தில் மற்ற விஸ்வங்களில், மற்ற உலகங்களில் வேறு உடல்களோடு அங்கேயும் பிறவி எடுத்திருக்கும். இதுதான் நம்ம மல்டி டைமென்ஷனல் சோல் என்று சொல்கிறோம். இதை அனைத்தும் நாம் எல்லாரும் ஒருத்தரோடு ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோடு உரையாடலாம், பார்க்கலாம், பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் நடக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சேத் ஆசான். அவர் சொன்னது 2000 அதாவது இந்த 2000 வருடத்துக்கு முன் ஜீசஸ் இருந்த காலத்தில் நானும் கூட இந்த பூமியில் இருந்தேன். அப்பொழுது நான் ஒரு எண்ணெய் வியாபாரியாக இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி எதுவும் தெரியாது. நான் ஆன்மீகத்தில் இல்லவே இல்லை. இப்போ 2000 வருடம் கழித்து அவர் நமக்கு 7வது டைமென்ஷன்ஸில் இருந்து மாபெரும் ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த 2000 இயர்ஸுக்குள்ள அவரால் இப்படி ஒரு ஞானத்தை எப்படி பெற முடிஞ்சது? அதாவது இந்த 2000 இயர்ஸ் என்பது எர்த் இயர்ஸ். இந்த எர்த்தில் 2000 வருடங்கள் என்பது வேறு ஒரு உலகத்தில் அது சில நாட்களுக்கு கூட சமமாகாது. அப்படி இருக்கிறப்பா இது சொல்லப்போனால் ஆஃப்டர் ஆல் எர்த் இயர்ஸ், இந்த 2000 வருடத்துக்குள்ள அவரால் இப்படி ஒரு ஞானத்தை எப்படி பெற முடிஞ்சதுன்னா மல்டி டைமென்ஷனல் சோலாக
ஒரே நேரத்தில் பல விஸ்வங்களில் பல பிறவிகள் எடுத்து அங்கே இருக்கிற அந்த ஞானத்தை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு குறுகிய காலத்தில் அவர் ஒரு மேலுலக ஆசானாக, அதுவும் செவன்த் டைமென்ஷன் மாஸ்டராக உருவெடுத்திருக்கிறார். இவை அனைத்தும் சாத்தியமே. நாம் இந்த பிரிவில் இருக்கிறோம். இந்த பிரிவில் இருக்கும் போது நாம் என்ன செய்வதற்காக வந்திருக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய திட்டம் என்ன, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, இனிமே இந்த கேள்வியே போட்டுக்க வேண்டாம். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, உனக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று நீயே தான் விரும்பினாய். என்னப்பா இந்த மாதிரிலாம் யாராவது விரும்புவாங்கனா, உங்க ஆன்மா விரும்புது. உங்க மனம் விரும்பலையோ, உங்க மூளை விரும்பலையோ, உங்க உடல் விரும்பலையோ, ஆனா உங்க ஆன்மா விரும்புது. ஆன்மா எது விரும்புது, அதுதான் இங்கே நடக்கும். இது எல்லாமே நம்முடைய ஓன் பிளானிங். மேலே இருந்து ஒளி வருகிறது, அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது சரியாக ஆக்டிவேட் ஆகணும்னா நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். எண்ணங்கள் சரியாக இருக்கணும்னா நம் ஸ்வபாவங்கள் சரியாக இருக்கணும். ஸ்வபாவங்கள் சரியாக இருக்கணும், நம் குணங்கள் சரியாக இருக்கணும். நம் குணங்கள் சரியாக இருக்கணும்னா நம் சக்ராஸ் என்பது சரியாக இயங்கணும். சக்ராஸில் பிளாக் இருக்கும் போதுதான் அதுக்கேற்றவாறு நம்முடைய குணங்கள் இருக்கும். குணங்கள் சரியாக வேண்டும் என்றால் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும். சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா டிஎன்ஏ 12 நூல்களும் ஆக்டிவேஷனுக்கு வரணும். நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு, இது மிக 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 அவசியம். நாம் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம், சரியான பாதையில் போய்கொண்டு இருக்கிறோமா. இந்தியன் சினிமா அது ஏன் அவ்வளோ வெற்றி பெற்றது, நம்ம ஏன் அவ்வளோ விரும்பினோம். கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம், சுதந்திர பெற்ற பிறகு இந்த நாட்டில் கேடு விளைவிப்பது பெற்ற மகனாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவான், தண்டிக்கப்படணும். அதைத்தான் அவர் செஞ்சாரு. அதனால்தான் இந்தியன் சினிமாவை நம்ம போற்றணும். இந்தியன் 2 வந்தது. மறுபடியும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் சொல்லி ஒரு அமைப்பு இங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய திறமை பத்தல. மறுபடியும் இந்தியன் தாத்தா வேணும் சொல்லி கம்பேக்னு சொல்லி அவரை வரவழைத்தாங்க. அவர் வந்தா, அவர் பணி செய்தால் என்னென்ன விளைவுகள் நடைபெறும் என்பது தெரியும். பல இழப்புகள் உண்டாகும், எல்லாம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள், அந்த நஷ்டங்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு நடக்கும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அடுத்தவங்களுக்கு நடந்தா சமுதாயம் சீரடையணும்னா சில பேருக்கு இந்த மாதிரி நடந்துதான் ஆகணும்னு சொல்றோம். அதுவே நம்ம குடும்பத்தில் நடக்கும் போது அது எங்களால தாங்கிக்க முடியல, எனக்கே ஒரு இழைப்பா இந்த மாதிரி வேண்டாம். இந்தியன் தாத்தா கோ பேக். வாட் இஸ் திஸ்? அடுத்தவங்கள கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கலாம், ஆனால் நமக்கு கஷ்டம் வந்தால் தான் நமக்கு தாங்கிக்க முடியல. கஷ்டம் அனைவருக்கும் கஷ்டமே. கஷ்டத்தை இஷ்டமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். நண்பர்களே, பூமியை விட்டுடுங்க, சமுதாயத்தை விட்டுடுங்க, இந்த கேரக்டர் எல்லாம் நமக்கே இருக்கணும்னா நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளி என்பது, அந்த ஞானம் என்பது நம்ம உள்ளுக்குள்ள வேலை செய்யணும்னா நாம தூய்மையா இருக்கணும். தேடுதல் என்பது நம்முடைய பிறப்புரிமை. நாம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் எனக்கு என்பது நமக்கு தெரியாது, ஆனால் தேடுதல் என்பது இருக்கு. அந்த தேடுதல் என்பது நம் டிஎன்ஏவில் அந்த இருக்கிற காரணத்தினால்தான் நாம தேடுகிறோமே நாம யார் என்றது. இந்த தேடல் என்பது உள்ளுக்குள் இருக்க வேண்டும். யாரோ தேடுறத ஒரு சினிமாவை காட்டும் போது அதை நம்ம அவ்வளவு ரசித்து பார்க்கும் போது நம்முடைய தேடல் என்பது நாமளே ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு உண்டான எல்லாத்தையும் இப்ப தருவதற்காகத்தான் பூமியில எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்கிறது. அதுக்கு ஏற்றவாறு இந்த எனர்ஜியும் வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிற மனோ பக்குவத்துக்கு நம்ம வரணும். அந்த தைரியத்தை நமக்கு நாம வரவழைச்சுக்கணும். நாம இங்க தனியால் கிடையாது. எல்லாரும் தனித்தனி ஆத்மா, அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய பாதை, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தனித்தனின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நம்ம தனியால் கிடையாதுன்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? எஸ், நாம் தனியால் கிடையாது. நமக்கு உதவி செய்வதற்கு ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஒருத்தருக்கு. வேற என்ன வேணும்?
நமக்கு எப்பவுமே பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, நமக்கு ஒரு பூர்ணாத்மா இருக்கு, நம்மளை கைட் பண்ணுது. இது அனைத்தையும் தாண்டி இப்பொழுது இந்த நேரத்தில் பூமி அசெண்ட் ஆகும் போது நமக்கு உதவி செய்வதற்காக எத்தனை பேர் நமக்காக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பூமியில் பணி புரிவதற்காகத்தான் இத்தனை லட்சம் பேர் இங்கே வந்து பிறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்பவும் இல்லாத ஒரு நேரத்தில் இப்போ ஏன் 850 பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், எத்தனை கோடி மக்களா? அதில் விந்தையான விஷயம், பாரதம் முதலிடத்தில் இருக்கு. எங்கெங்க யார் யாரால எதெல்லாம் முடியுமோ அங்கே தான் அவங்க பிறவி எடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது டைமென்ஷனில் இருப்பதே இந்த மாயை, இந்த டியூயாலிட்டி. அந்த டியூயாலிட்டியிலேருந்து நம்ம வெளிவரணும். நல்லது கெட்டது என்பது ஏதும் கிடையாது, அனைத்தும் நன்றாகவே நடக்கிறது. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு பொறுத்தவரை, அவங்களுடைய ஆன்ம நிலைக்கு பொறுத்தவரை அவங்க செய்தது அவங்களுக்கு சரி. இதைத்தான் ஜீசஸும் சொன்னார். நாம கூட ஒரு சங்கல்ப தியானம் செய்யும் போது அப்பொழுது இருந்த அந்த ஞானத்துக்கு நான் அவ்வாறு செய்து விட்டேன், இப்பொழுது என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறோம். இருட்டு வெளிச்சம் என்பது ஏதும் இல்லை, அனைத்தும் வெளிச்சமே. இருட்டு கூட வெளிச்சமே. இருட்டு இருந்தால் தான் நம்மளால தூங்க முடியும். தூக்கம் இருந்தால் மட்டுமே இந்த உடலுக்கு நடக்க வேண்டிய மாற்றங்கள் அனைத்தும் நடக்கும். அந்த தூங்கும் போதுதான் மறுபடியும் அடுத்த நாள் நாம் எழுந்த எல்லா பணிகளும் செய்வதற்கு தூக்கம் என்பது உடலுக்கு மிக மிக அவசியம். ஒரு ரிசர்ச் சொல்லுது, சாப்பிடாமல் பல மாதங்கள் இருக்கலாம், தண்ணீர் பருகாமல் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கலாம், ஆனால் தூங்காமல் 3 நாளுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ உணவு தண்ணீரை விட தூக்கம் என்பது மிக மிக அவசியம். அதற்காகத்தான் இந்த இருட்டு என்பது இங்கே கொடுக்கப்பட்டதே தவிர இருட்டு என்பது நெகட்டிவ் கிடையாது. ஆனால் இருட்டு இருட்டாக எதுவும் இல்லை. நட்சத்திரங்களின் வெளிச்சம் இருக்கு, நிலாவின் வெளிச்சம் இருக்கு. நாம் இந்த தியானம் செய்ய செய்ய இந்த டிஎன்ஏ என்பது ஆக்டிவேட் ஆகும் போது நம்முடைய கண் பார்வை மேலும் கூடும், நம் காதுகள் இன்னும் உன்னிப்பாக கேட்கும். அதாவது பூனை மாதிரி நம்மளால பார்க்க முடியாது, நாய் மாதிரி நம்மளால கேட்க முடியாது. அந்த அந்த எபிலிட்டிஸ் எல்லாமே பெருகும், இன்னும் கூர்மையாக மாறும். இன்னும் நாம உன்னிப்பாக மீன்ஸ் தொலைவில் இருப்பது கூட நம்மளால் பார்க்க முடியும். நம் ஆயுள் விருத்தி நடக்கும், அதாவது ஆயுட்காலம் பெருகும். ஒரு ஜானம் மாஸ்டர் சொன்னார், அவருடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கிட்டாராம். 300 வருடங்கள் இந்த பிறவியில் நான் வாழ்வதாக நான் பார்த்து கொண்டேன் என்று பதிவு செய்திருக்கிறார். ஸோ ஆயுள் விருத்தி நடக்கும். இவை அனைத்தும் நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மை டியர் மாஸ்டர்ஸ், தியானம் செய்யணும். எதுவும் செய்யாமல் ஓரிடம் உட்கார்ந்து மணிக்கணக்கில் தியானம் செய்தால் போதும். மேலிருந்து வரும் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு நம் உடலில் இந்த மாற்றங்களை பெற்று அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு 5வது பரிமாணத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு விஸ்வ மனிதர்களாகவும் காட் ஹியூமன்ஸாகவும் நம்மளால் இதே பிறவியில் மறுபிறவியை எடுக்க முடியும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.